நார்வேனாலே நமக்கு இமீடியட்டாக ஞாபகம் வரக்கூடியது நோபல் பீஸ் பிரைஸ், கடுமையான குளிர், பனி, அழகான நேச்சர். வாழ்கிற மக்களும் தங்களோட உணர்ச்சிகளை அதிகமாக வெளியே கொட்டி வாழக்கூடிய தன்மையாக இருக்க மாட்டாங்க. அந்த மக்களுடைய பிரதிபலிப்பாக தான் எப்பவுமே ஜோஆக்கிம் ட்ரியருடைய படங்கள் இருக்கும். அவருடைய ஓஸ்லோ ட்ரியாலஜி படங்களான ரெப்ரைஸ், ஓஸ்லோ ஆகஸ்ட் 31 மற்றும் த வர்ஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட் அப்படிங்கிற படங்கள் எல்லாமே ரொம்ப குறிப்பிடத்தக்கவை. 2025 ரிலீஸ் ஆன சென்டிமெண்டல் வேல்யூ படத்துக்கு இன்டர்நேஷனல் ஃபீச்சர் ஃபிலிம் கேட்டகரியில் பெஸ்ட் ஃபிலிம் அவார்ட் கிடைச்சிருக்கு. இந்த படத்துடைய கதை என்னன்னா, குஸ்தாவ் அப்படிங்கிற ஃபிலிம் டைரக்டர் அவர் மனைவி கூட டைவர்ஸ் வாங்கிட்டு அவங்களுடைய 2 பெண் குழந்தைகளையும் அவருடைய மனைவி கிட்ட விட்டுட்டு அவரு நார்வே விட்டு கிளம்பி ஸ்வீடன் போய் படம் எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவருடைய மனைவி இறந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டை மீட்டெடுக்கிறதுக்காகவும் தோல்வி நிலையில இருக்கக்கூடிய அவருடைய பிலிம் டைரக்ஷனை திருப்பி பண்றதுக்காக நார்வேக்குள்ள வராரு. வரும்போது மூத்த பெண்ணான நூரா ஆல்ரெடி ஸ்டேஜ் ஆக்ட்ரஸாக இருக்கிறாங்க. இளைய பொண்ணான ஆக்னஸ் ஹிஸ்டோரியன் டீச்சராக இருக்காங்க. நோராவுக்கு கல்யாணம் ஆகல, ஆனா ஆக்னஸுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. இந்த டைம்ல அவருடைய அம்மாவை பத்தி அவர் ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு அவருடைய மூத்த பெண்ணான நோரா கிட்ட அந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த ஃபேமிலி மேல அவர் அட்டாச்மெண்ட் இல்லாதனாலையும் அவருக்கு இருந்த குடிப்பழக்கத்தினாலையும் அவரோட பொண்ணு அதை நடிக்க மறுத்துறாங்க. அதனால அவர் வேற ஒரு ஆக்ட்ரஸை அந்த படத்துல நடிக்க வைக்க ட்ரை பண்றாரு. இந்த ஆக்ட்ரஸை நடிக்க வைக்க முடிஞ்சதா, அவங்க பெண்கள் கூட அவரு சேர்ந்தாரா அப்படிங்கிறது தான் அந்த படத்துடைய மிச்சக்கதை. இந்த படத்துடைய பெரிய பிளஸ் பாயிண்டா எனக்கு பட்டது ரெனேட்டோட ஆக்டிங்கும் அவங்க அப்பா குஸ்தாவா நடிச்ச ஸ்கார்கோடோட ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கும். முதல் காட்சியிலேயே ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னாடி நோராவுக்கு நடக்கக்கூடிய பதட்டங்களை ரொம்ப சூப்பரா வெளிப்படுத்தியிருப்பாங்க. அவருடைய கேமராமேன் ஃப்ரெண்டை திருப்பி பார்க்க போகும்போது இருக்கக்கூடிய காட்சி அமைப்பும் அதுல ஸ்கார்கோடோடைய ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பரா. சென்டிமெண்டல் வேல்யூ அப்படிங்கிற பேருக்கு ஏத்தாப்புல ஒரு அப்பாவுக்கும் தன்னுடைய மகளுக்கான சென்டிமெண்ட், கலைக்கும் அதை மதிச்சு பண்ணக்கூடிய பர்சனுக்கான சென்டிமெண்ட், தங்கச்சிகளுக்கான சென்டிமெண்ட், பூர்வீகமா இருக்கக்கூடிய ஒரு வீட்டு மேல இவங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சென்டிமெண்ட், இதை எல்லாமே ரொம்ப சூப்பரா காட்டியிருக்கு. ஆஸ்கார்ல இருந்த 5 நாமினிஸ்ல வேற ஒரு படத்துக்கு தான் ஆஸ்கார் கொடுத்திருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. தளத்துல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.